ஹாய்டா செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கிங்ஸ்லாம் வந்துடுவாங்க. எல்லோரும் அந்த ஜாலியில் இருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, யுங்மின் பார்ட் 2 FF தான். போன வீடியோ என்ன நடந்து நம்ம ரீகால் போயிடலாம். என்ன நடந்திருக்கோன்னா, அவன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுதான் போன தடவை நம்ம நடந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம போகலாம். ஓகேடா, போகலாமா? இப்போ சுகாவும் கார்லேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அவனை தூக்கிட்டு தான் லிஃப்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லத்துனே தெரியல. எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவர் டேக்கர். அவனுக்கு இப்போ தானே ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் தானே ஆயிருக்கும், அதுக்கே இவ்வளோ டேக்கர் பண்ணிக்கிறானே. அப்போ இன்னும் இத்தனை மாதம் 9 மாதமும் நான் இவனோட டார்ச்சர்லாம் அப்படியே அடக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே போகிறான். உள்ளே வந்தோடனே அவன் உம்முன்னு தான் இருக்கான். என்னாச்சு? என்ன சுகா, நேற்று தானே நம்ம ப்ரெக்னெண்ட்டே ஆனேன். அதுக்குள்ளே இவ்வளோ டேக்கார் எடுத்துக்கிற? இன்னும் 2 மாதம் 3 மாதத்து என் வயிறு இன்னும் எவ்வளோ ஆகும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கே என்ன பண்ண போகிறானே தெரில. இந்த ஸ்நாக்ஸும் ஏதோ 2-3 மிச்சம் வச்சுட்டு போகிறேன். 2 எடுத்துகிட்டே போவேன்னு பார்த்தா, நான் என்ன சொன்னேன் உன்னைய நல்லா பார்த்துப்பேன். அண்ட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நான் உனக்கு வீட்டில் செஞ்சு தரேன்னு தானே சொல்கிறேன். ஏன் நம்ப மாட்டியா? இரு, உனக்கு என்ன வேணும்? இப்போ ஐஸ்கிரீம் தான் வேணும். ஷோ ஜிமினா, இங்கே பேர் பாப்பா, வயிற்றுலேயும் ஒரு பாப்பா இருக்குது. அவளுக்காக அவளோ எவனோ எனக்குலாம் தெரியாது, அவங்களுக்காக தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இரு. ஹெல்த்தியான ஃபுட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். உனக்கு தான் கேரட்டு பீன்ஸ்லாம் பிடிக்கும்ல, ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கலையே. ஐயோ, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறியோ? இப்போ சரி, உனக்கு என்ன டிஷ் வேணுமா? சாப்பிட்றியா? டைம் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி கிச்சனில் போய் அவனே சமைச்சு தரான். ஃபஸ்ட்டு வேணான்றான். எனக்கு இது பிடிக்கலையா? வேறு என்ன செஞ்சுதா? இந்தா இது சாப்பிடு. தோசையா? வேணாம். உனக்கு தோசை பிடிக்கும்ல, எனக்கு இப்போ பிடிக்கல. இந்தா பொங்கல் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உனக்கு தான் நல்லாவே தெரியும். எப்பா சாமி, உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம். இரு வரேன் அப்படின்னு சொல்லி வேறு டிஷ் எடுத்துகிட்டு வரான். அவனுக்கே வாயில் எதுவுமே நுழையலை. அவங்க சின்ன வயசில் அவங்க பாட்டி செஞ்சு தருவாங்க, அதனால் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு தரான். அது சாப்பிட்றான். ஓகே, இது நாட் பேட், நான் இதே சாப்பிட்றேன். அப்பா செஞ்சது சாப்பிட்டானே. ஐயோ, இப்போவே இந்த அமகலம். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம் இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவன் டார்ச்சர், இவன் கேரிங்காக எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டார்ச்சர் அவனால் சகிச்சிக்க முடியல. இவன் என்னன்னா, எனக்கு அது வேணாம், இது வேணாம், இது வேணும், அது வேணும்னு அவன் அந்த டார்ச்சரு 2 பேருக்கு சகிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே போகுது. இவனும் கிளம்புறான். இவன் டோருக்கு போய் காரை ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ தான் அவனுக்கே ஞாபகமே வருது, ஜிமினை வேறு கூட்டிகிட்டு போகணுமேனு. ஐயோ, ஜிமினை வேறு கூட்டிகிட்டு போகணுமே. சரி, டைம் வேறு ஆச்சு. அவன் இருக்கும். ஜிமினா பாப்பா ஏந்திரி. என்ன சுகா, ஆஃபீஸ் கிளம்பு, டைம் என்ன? என்னடா 11:30 ஆயிடுச்சு. 11:30யா? அதுக்குள்ளையா? அப்படின்னு சொல்லி அப்படியே பதறச்சு ஏந்துக்கிறான். இல்லைடா, இவ்வளோ லேட்டாக ஏந்துக்கிறேன். என்ன எழுப்பு இல்லாத நீ ஆஃபீஸும் போகல. 7:30 தான் ஆகுது. அப்போ எதுக்கு 11:30ண்ணா? ஐயோ, உன்னை எப்படி எழுப்புதுன்னு தெரியல. நீ ஏந்துக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். உனக்கே ஆஃபீஸே 9 o'clock தான். அப்போ எப்படி நீ ஏந்துப்ப? அதுக்குன்னு நீ தானே நேற்று நைட்டு சொன்ன நீ என்னை கூட்டிகிட்டு போனோம் எப்பவுமேனு. ஐயோ போடா, தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தூங்க போகிறான். 1 minute அவனே ஏந்துக்கிறான். ஏன்னா அவன் எழுப்பி விட்டான்ல, அதுக்கு மேலே அவனுக்கு தூக்கம் வரல. ஐயோ, என்னை எழுப்பிட்டனால எனக்கு சுத்தமாக தூக்கமும் வரல. அதனால தான் நான் கம்முன்னு இருந்தேன். சரி ஏந்திரி. சுகா ஒன்று வீட்லேயே நீ வீட்டில் இருந்தால் இருக்க மாட்டேன்ற. லேட்டாக எனக்கும் ஆஃபீஸ் போகவும் முடியாதுல்ல. சீக்கிரம் ஏந்திரி. ஏந்திரி அப்படின்னு சொல்லி லிஃப்ட் பண்ணி அவன் பாத்ரூமில் தள்ளி விட்டுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட கொடுக்குறான். எனக்கு இது வேணாம்.
தெரியும், நீ இப்படி சொல்லுவேன் தெரியும். இந்தா இன்னும் இது சாப்பிடு. நேற்று தானே சாப்பிட்டேன். அட பாவி. இது வேணாம், இதுவும் வேணாம். இந்தா இது சாப்பிடு. இதுவும் வேணாமா? என்ன தான் சாப்பிடுவேன், எனக்கு எதுவுமே வேணாம். இத்தனை டிஷ்ஷு வேறு சாப்பிட்டேன், இதுக்கும் நான் என்னடா வேணும்? அது அப்படின்னு சொல்லி அது சொல்கிறதுக்குள்ள அவன் வாமிட் எடுக்க போகிறான். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னாச்சு? ஐயோ, வாமிட் வர மாதிரிக்கா? சரி ஏந்திரி பார்த்து வா அப்படின்னு சொல்லி அவன் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். வாமிட்லாம் எடுத்துகிட்டு வரான். ஐயோ ஜிமினா, ஏன் ஜிமினா இப்படி இருக்க? சுகா, நான் என்ன பண்ணது சுகா? நீ இத்தனை டிஷ்ஷும் ஒரே நேரத்தில் வாயில் கொடுத்தா நான் எவ்வளோ தான் சாப்பிட? குழந்தைங்க எப்படி சாப்பிட? அதுவும் சாமி, என்னால் உன்னை வச்சுட்டு முட்டிலடா அப்படின்னு சொல்லி அதோட டிஷ்ஷாக எனக்கு இதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துருக்கோம்ல, லைக் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம், அது மட்டும் ஒரு டிஷ்ஷு செஞ்சுட்டு வா, எனக்கு டைம் வேறு ஆயிடுச்சு, நீ அங்கே போய் சாப்பிடலாவா, ஆஃபீஸில் போய் சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மேம் வந்திருப்பாங்க. மேம் கங்க்ராட்ஸ் ஜிமன், கங்க்ராட்ஸ் சுகா, என்ன மேம் பண்ணியிருக்கீங்க? ஆஃபீஸாக இது என்ன பார்ட்டி ரூமா? டேய், நீ தான் இங்கே மேனேஜரோட ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா, இன்னும் கொண்டாட வேணாமா? ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மேம் என்ன மேம் இது? மேடம் சூப்பராக இருக்கு மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். பார்த்து போ, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சுகா அப்படின்னு சொல்லி போகிறான். முன்னாடி மேம் இந்தாங்க மேம், நீங்கள் அவனுக்கு இது எப்படியாச்சும் சாப்பிட கொடுத்துங்க, என்னாலாம் முடியலடா எப்பா. என்னாச்சு? டாக்டர் மூடு ஸ்விங்ஸ் ஆகும், அவன் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காதான், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அவனும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். எவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சான்னு தெரியுமா? நானே அத்தனை டிஷ்ஷு செஞ்சதில்லை தெரியுமா? செஃப்பாலே அவ்வளோ முடியாது. 1000 டிஷ்ஷு செஞ்சது. நேற்று நைட்டு 10, இன்னைக்கு காலையில் 10, 20 டிஷ்ஷஸ் ஒரே கொஞ்சம் நேரத்துலேயே அவ்வளோ செஞ்சுட்டு தெரியுமா? 6 hours தான் தூங்கியிருப்பேன். அந்த 6 hours இத்தனி வேலை. ஷப்பா, என்னால் முடியல, இன்னும் இதை அவனுக்கு வாயில் எப்படியாச்சும் ஊட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் சுகா அவனோட கேபின் போயிடறான். ஜிமினும் மேமும் பேசினுக்காங்க. என்ன பண்ணு ஜிமினா? மேம் நான் என்ன மேம் பண்ணுவேன், இன்றைக்கி பசிக்கலன்னு நான் என்ன பண்ணுறது? சரி அது சாப்பிடு. ஐயோ வேணாம், காலையில் தான் 1000 டிஷ்ஷை வாயில் கொடுத்துட்டான், என்னாலும் சாப்பிட்டு வாமிட்டு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு பசிக்கல, வேணாம். டீ சாப்பிட்ற, வாமிட்டு வேறு எடுத்துட்டேன்ற. வேணாம் சுத்தமாக வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சரி, வேறு என்ன தான் வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஐஸ்கிரீம் தானே, வாங்கி தருவான். ஆனால் நான் நேற்றே கேட்டேன். நேற்றுலேருந்து வேறு கேட்டுருக்கியா? சரி, கப் ஐஸ்கிரீம் வேணால் வாங்கி தரட்டா? எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும், அதனால தான் வேணான்னு சொல்லியிருப்பான். ரொம்ப ஓவர் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது ஜிம்னா. இந்த டைமில் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, வயிற்றுக்கு என்ன ஆகும்? அந்த வயிற்றில் குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஒன்றா ஆகும், அதுவும் கெட்டுரும்ல. அது என்ன சாப்பாடா? சரி ஐயோ, வளர்ற நல்லாவே தெரியுது. நீ வா, சீக்கிரம் வா, நம்ம என்ன சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து சாப்பிடலாம். வா மேம் வா அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் இருக்கட்டும் அவங்க எப்படியாச்சும் சாப்பிட வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவன் சின்னதாக ரொம்ப குட்டியோண்டு ஒரு கப் ஐஸ்கிரீம் தராங்க. என்னது மேம் இது? ஐஸ்கிரீம் நீ தானே கேட்ட? ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க மேம்? அவனாச்சும் பரவாயில்ல, கொடுக்காம இருந்தான். என் கையில் கிடச்சோம், ஆனால் இத்தினுண்டு இருக்குது. ஜிமினா சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற போகிற டைமில் அப்படியே வயல், ஜானு, தாயாங்க 3 பேரும் பின்னாடிலேருந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் கத்துறாங்க. அவன் பார்த்தா அது அலறி கத்திடுறான். எதுக்கு பயமுத்துறீங்க? உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான். ஆமாம், காலையே ஒன்று பார்க்கல, லேட்டாக வந்தீங்களா? ஆமாம் மேம். ஷோ ஆமாம், அட்டண்டன்ஸ் சுகா கொடுத்தீங்களா? ஏன்னா ஃபைல்ஸு அது இதுன்னு உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தானே, அதை போய் கொடுத்துட்டிங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லி நைஸாக அவனாலும் பார்க்கலாம். தாயா ஜிமன், என்ன நல்லா இருக்கியா? உடம்புலாம் நல்லா இருக்கா? சரி ஓகே, நான் ஒரு வேலையை விஷயமா வெளில போகிறேன், பாய். தாயா நில்லு, ப்ராஜெக்ட் முடிச்சியா?
ம்ஹூம். ஏன் இப்படி பண்ணுற தயம்? சாரிடா, எனக்கு பண்ணதுக்கு டைமே கிடைக்கல. நேற்று என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ன வெளில போனியா? ஆமாண்டா. ப்ளீஸ்டா, மூணு புருஷன் தானே, அவங்ககிட்ட எப்படியாச்சும் சமாளிச்சிக்கோ. நீ இந்த ப்ராஜெக்ட் முடியும் நில்லு அப்படி சொன்னானே. அங்கே இருக்க 4 பேருக்கு செம்ம ஷாக்கு. ஏண்டா, ஒரு வேலை எதுவுமே சரியாக செய்ய மாட்டியா நீ? ஒரு ஒரு ஃபைலில் நீ சரியாக செய்ய மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன வேலை தானே அவனுக்கு கொடுத்துருப்பான். எல்லா விஷயத்தையும் நானே வந்து நிற்கணுமா? அவன் தான் என் தலை தான் அவன் உருட்டுவான். ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டிங்களா? முழுக மரியாதை அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து காமி எனக்கு. அது நான் என்னன்னு நானே உனக்கு கரெக்ஷன் பண்ணுறேன். அது நீ பண்ணி இந்த தடவை இந்த மாதிரி வயல்கிட்ட கொடுக்குறது, ஜானுக்கிட்ட கொடுக்குறது, மேம் கிட்ட கொடுக்குறதுன்னு பண்ணி உனக்கு வேலை எப்படி பண்ணுறது கூட தெரியல உனக்கு. ஒழுங்கு மரியாதையா வா, எனக்கு அந்த ஃபைல்ஸாக காமிப்பா அப்படின்னு சொன்னோன்னே தயாங்க செம்ம ஷாக்கு. டே ஜிமன், இது நீயாடா? என்ன நானா? வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே வயலுக்கு ஜானுக்கு செம்ம ஷாக்குச்சு. ஆனால் மேம் மட்டும் கேஷுவலாக நிற்கிறாங்க. மேம் என்ன மேம் கத்திட்டுலாம் போகிறான்? இந்த மாதிரிலாம் கத்த மாட்டானே மேம் இவன். அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல, மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், அதான். அதுக்குன்னு இப்படியா? இதெல்லாம் போக போக புரியும், போக போக பழகிடும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் அங்கே சுகா வந்து கேண்டீன் பக்கமாக வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் ஜிம்முன்னு இருப்பான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நடந்தோடனே, மூட் ஸ்விங்ஸ்னால இப்படி ஆகிறாரோ? எப்படி இருந்தாலும் கேபின் வருவான்ல, கேட்போம் அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சிட்டே போகிறான். என் ஜிம்மனும் தயாங்கும் அவனை ஜிம்மன் வந்து ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு ஓவர் ஒர்க்கு, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவன் பார்த்துன்னு தான் இருப்பான். சுகா, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறான் இவன்? வேலை இவன் வயலுக்கு ஜானுக்கிட்டலாம் கொடுத்தா என்னவா? இவன் மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்தானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து கேபினில் ஃபோன் பேசியிருந்துருப்பான். லைக் ஃபோனு மீட்டிங் சைட் பை இருக்குது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே ஜிம்முன்னு பார்த்துருக்கான். இந்த நிலமையில வேறு வெளிலே வர முடியாது, பரவாயில்ல மேம் கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மேம் கால் பண்ணுறாங்க. மேம் அவன் பாரு மேம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறான். அவனை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறான்னு சொல்லுங்கள் மேம். தயாங்க ட்ரைனிங் கொடுக்குறது வேறு யார்ட்டா கொடுங்க மேம் அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்னென்னு போய் பார்க்குறேன் சுகா, நீ கவலைப்படாத, நீ ஃபஸ்ட் நீ மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிவிட்டு, ஜிமன் என்னாச்சு மேம்? நீங்கள் வா, ஜானு போ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுறீங்க? டேய், இந்த டைமில் நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்தா எப்படா? நான் எங்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்? நல்லா தெரியும் ஃபேஸில் இவ்வளோ கோவத்தோடு பேசுகிறேன். இவ்வளோ கோவமாக அவனுக்கு டீச் பண்ணுறியே எப்படி? ஆமாம் என்னெல்லாம் முடியல. எப்பா நீ என் ஃப்ரெண்டு தானே? இல்லை எவன்டா நீ? ஏய், ஒன்றும் முடியாது பண்ணுறா. கோடிங் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். ஏன்னா அவன் அடித்து அவன் அப்படியே பண்ணிடுவான், மிரட்டியிருப்பான். கண்ணெல்லாம் நோண்டி தந்துடுவேன். அப்படிலாம் பார்க்காத, ஃபஸ்ட் நீ அது என்ன தப்பாக பண்ணுற, கையெல்லாம் உடச்சிட்டா அப்படின்னு அவ்வளோ மிரட்டுறான். லிட்ரலி அவர் ரவுடி மாதிரியே நடந்துக்கிறான். இதை பார்த்தோன்னே தயானுக்கு வாயும் திறக்க முடியல. வாய் பேசினாலும் அடிக்க வரானேன்னு சொல்லி அவனாலே அடிக்க முடியாதுல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல, அவனாலே அடிக்க முடியாது. ஐயோ, இவன் ப்ரெக்னென்ட் ஆனா என்னை வந்து சாடிக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனும் பல்ல கடிச்சிட்டு அங்கேருந்தான். ஜானு வந்தானே, அப்பா ஜானு இதை நீயே பண்ணிடு. ஏய், உனக்கு முடியாது, நீயே பண்ணு. ஜானு நீயுமா பண்ணுறா? ஜானு தயாங் ஒழுங்கா பண்ணு. ஐயோ, இந்த மாதிரி சொன்னாலே எரிச்சலாக வருது. என் அப்பா சொல்லணும் கிம் தயாங்னு வச்சுருக்காரு. ஒட்டுமை வச்சாரு. ஃபஸ்ட்டு அவருக்காக வாயும் கையும் உடைக்கணும். என்ன முணுமுணுக்கு எனக்கு ஒழுங்கா பண்ணுறேன் ஜிம்மனா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மனையும் மேம் கூட்டி போயிட்டு ஜானு அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஜானு கொஞ்சம் சாஃப்டாக தான் பண்ணுவான், பட் ஆனால் கொஞ்சம் மிரட்டுவா அப்படி. அதனால் இவன் பார்த்துப்பான்னு சொல்லி போயிட்டாங்க. ஜிம்மனும் மேமும் பேசினுக்காங்க. இங்கே பாரு ஜிம்மன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. ஃபஸ்ட்டு நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வந்த? மேம், எனக்கு வீட்டில் இருந்து எவ்வளோ போர் அடிக்கும் தெரியுமா, அதுக்குன்னு. அதனால தான் ஜிம்மன், இந்த டைமில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இத்தனை வேலை. இங்கே பாரு, நான் இப்போ தான் உனக்கு வேலை இருக்கிறத பார்த்தா அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இத்தனையும் நீ செக் பண்ணி மெயில் போட்டு அனுப்புவியா? இத்தனையும் எடுத்துகிட்டு போய் சுகா கிட்ட கொடுப்பியா? என்ன பண்ணுற ஜிம்மன்? நீ ஃபஸ்ட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு.
ஆஹா என்னால முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கொஞ்சம் வேலை அப்படியே பண்ணிட்டு போயிடுறேன் மேம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். போய் அந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா மொத்தமாக ஒரு 25 ஃபைல்ஸ் இருக்குது. எப்பாடி இத்தனை ஃபைல்ஸா? மேம் சொன்னாங்க. மேம் சொல்லி பார்த்தா ஒரு ஏதோ 15 ஃபைல்ஸ் ஆச்சு இருக்கும்னு பார்த்தா அதுவே மேக்ஸிமம். இது என்ன மேக்ஸிமம்க்கும் தாண்டி வேறு இருக்கே அப்படின்னு சொல்லி அவனும் எடுத்து பொறுமையாக பண்ணினுக்கான். சுகா வந்து அவன் அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துனுக்கான். ஜிமன் இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, அந்த ஃபைல்ஸ் எடுத்துருவா, இந்த ஃபைல்ஸ் எடுத்துருவான்னு அவனையே நடக்க வைக்கிறான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. தோ சுகா எடுத்துட்டு வரேன், அதோ இது தான் பார்த்துனுக்கேன், அதுதான் பார்த்துனுக்கேன். அவனும் போய் மாற்றி மாற்றி போயினுக்காங்க. ஜிமனும் சாரி சுகா வந்து ஒரே இடத்துல அவன் உட்காரிட்டு கால் பண்ணிவிட்டு சொல்லினுக்கான். அவ்வளோதான். இங்கே வந்து ஜிமன் தான் நடந்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து மேமுக்கே ஷாக்கு. என்ன இவன் பண்ணுறான்? இவன் ஃபோன் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துனுக்கான். இவனை சமாளித்தா அவனை சமாளிக்கணுமா? எவனை நான் சமாளித்து தொலைக்க? ஓ சுகா இரா வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்மன் கிட்டேருந்து ஃபைல்ஸை வாங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் இதை கொடுக்குறேன், நீ இப்போ செக் பண்ணு போ. மேம் செக் பண்ணு போ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். இங்கே சுகா மேம் நீ ஏன் இப்படி சொல்கிறியே? நீ என்ன சொன்னேன்ட்ட? என்ன சொன்ன மேம்? என்ன சொன்னியா? அவனை பார்த்துக்கோ, அவனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு என்ன ஒன்று அட்வைஸ் கொடுங்க அவனுக்கு. அவ்வளோ இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஏன் அவனுக்கு கால் பண்ணி இத்தனை தடவை நடக்க விட்டியே? அவன் எவ்வளோ நேரமாக நடந்துருக்கான் தெரியுமா? ஒரு 10 மினிட்ஸாக நடந்துருக்கான். அப்படி இப்படின்னு நடந்துருக்கான். என்ன சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அங்கே போய் தயங்கிட்ட கொடுத்து ஜானிக்கிட்ட கொடுக்குறது வேலை எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் கொடுத்துட்டு வந்துருக்கான். இல்லை அதை பார்த்துன்னு தானே இருக்க, நீயே இவ்வளோ வேலை கொடுத்துனுங்க. நான் என்ன பண்ணது மேம்? அவன் தான் இங்கே ஆஃபீஸ் வரேன்னா நான் வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தேன்டே உனக்கு நிறைய வேலை இருக்கும்டா அப்படின்னா அதில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கான். இந்த ஃபைல்ஸு இதுக்கு மேலே அவனை நடக்க விடாது, நீ போய் நடப்போ. என்னது பின்னா பண்ணி மாதிரி பெற்றிருக்கே, ஃபஸ்ட்டு நீ போய் எக்ஸசைஸ் பண்ணு. என்னது டேய் போடா அப்படின்னு சொல்லி மேம் வந்து அவனை கலாச்சி விட்டாங்க. ரொம்ப குண்டாயிட்டோமோன்னு சொல்லி அவன் விரலில் போய் பார்க்குறான். அதே மாதிரி சுகா அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. பார்த்தா அவன் கண்ணான் முன்ன டேய் மேம் உனக்கு முடியாது போடா அப்படின்னு சொல்கிறான். ஓகே மேம் ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். ஜிமன் இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துனது நான் வந்துடுறேன். என்ன சுகா நீ வர? உன இதுக்கு மேலே நடக்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. டேய் நீ வேறு சமான குண்டா இருக்கனா? என்னது குண்டா இருக்கனா இல்லையா அது மட்டும் சொல்லு. இல்லை. அப்போ இதுக்கு மேம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. மேமா? எந்த மேமா? அதான்டா மேமு. அவனை ஓட நடக்க விட்றேன்னா நீ ஏன் நீ நல்லா பெற்றிருக்கியே அதனால தான். ஓ இதனால தானா? அதனால தான் சார் வெளிலலாம் வரீங்க கேபின்லேருந்து. சுகா நீ என்னை ரொம்ப நடக்க விட்றல்ல, அதனால் உன்னை எப்படியாச்சும் நடக்க வேணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியா? அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சுகா நீ சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதெல்லாம் அப்படியே போகுது. இந்த மாதிரி கொஞ்ச நாளாக போகுது. அவனும் ஒரு 5 months ஆகிருக்கும். இப்போ வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. முடியாது. சுகா ப்ளீஸ் சுகா நீ என்ன சொன்ன? 5 மாதம் தான் ஆஃபீஸ் வரேன்னு. டாக்டரே 2 மாதம் 1 மாதம் போயிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொன்னது. நீ 5 மாதம் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்ட. முடியவே முடியாது. சத்தியமாக முடியாது ஜிமன், உன்னை இதுக்கு மேலே ஆஃபீஸ்லாம் விட மாட்டேன். சுகா ப்ளீஸ் சுகா வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் சுகா. இந்த 4 செவத்துலேயே பார்த்து நிற்க முடியாது சுகா. சரி அம்மா வீட்டுக்காச்சும் போறியா? ஐயோ வேணாம். அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வேணவே வேணாம். அவங்களையாச்சும் கூப்பிட்டா? வேணாம். அப்போ என்ன தான் வேணும்? எவன் தான் வீட்டில் இருப்பான்? எவனும் வீட்டில் தான் இருக்க மாட்டான். மேடு கூடயே இருக்கியா? ஐயோ சுகா ஜிமனா இங்கே பாரு பாப்பா, என்னால் இந்த ஆஃபீஸில் லீவ் போட்டுக்கிட்டும் வர முடியாது. உன்னை ஏன் லீவ் போட சொன்னா? ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இரு. அதுவும் கரெக்ட் தான்.
சரி பார்க்குறேன், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இரு, உனக்கு செட் ஆகிடுச்சுன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியாச்சும் உனக்கு செட் ஆகலை, பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். ஓகே, இப்போயாச்சும் கொஞ்ச நாள் இரு ஜிம்னா. எதுக்கு கொஞ்ச நாள் வேறு ஃப்யூச்சருக்கு நானே போயிட்டு வந்து உன்ட்ட சொல்கிறேன் இது எனக்கு செட் ஆகலைன்னு. இங்கே பாரு, இதெல்லாம் ஜோக் விஷயம் இல்லை. என்னால் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் எடுக்க முடியாது, நிறைய வேலை இருக்குது. சுகா சரி, கொஞ்ச நாளைக்கு அம்மா மட்டும் கூப்பிட்டுக்கிறேன், புரியுதா? கொஞ்ச நாளைக்கு நான் எப்படியாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறேன். ஓகே, 4 மாதம் தானே, எப்படியாச்சும் போட்டுக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் அம்மா வரட்டும். முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போவே எடுத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் எடுத்து அம்மா கால் பண்ணுறாங்க. அத்தை, சொல்லு சுகா. அத்தை, நீங்கள் வந்து ஜிம்முன்னு பார்த்துக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. இவனும் ஆஃபீஸ் போகிறேன்னு கத்தினுக்கான். சரி, நான் வரேன் சுகா, நீ கவலைப்படாத, சீக்கிரம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி அவனும் கட் பண்ணிடான். இங்கே பாரு, உங்கள் அம்மா வராங்க, அதனால் சமத்தா வீட்லேயே இரு. நான் எப்படியாச்சு ஒரு 10 days டைம் கொடு, நான் ஒர்க் ஃப்ரம் எடுக்கிறேன், புரியுதா? சுகா இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஒரு 11:30 வந்துடுவாங்க கன்ஃபார்மாக. நீ கொஞ்ச நேரம் தான், ஓகேவா? இப்போ என்ன டைமு? 8 o'clock தான் ஆகுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, புரியுதா? சுகா, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. சரி, அம்மா வந்திருக்கு, அப்புறமாச்சும் கிளம்பு. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. இங்கே பாரு, அங்கே ஒரு நிறைய ஒர்க் இருக்குது, புரியுதா? க்ரீன் ஆர்ட் என்டர்பிரைசஸ்லேருந்து அவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம். டீல் இருக்குல்ல, அந்த டீல்லாம் முடிக்கணும்ல. பாப்பா தானே, என்னோடய தங்க பிள்ளை தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இரு. ஓகே, வந்துடுவாங்க, ஓகேவா? கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். நீங்கள் பாரு, சின்சான், ஜாக்கி சான், உனக்கு தான் கார்ட்டூன்ஸ்லாம் பிடிக்கும்ல, சின்ன குழந்த மாதிரி பார்ப்பல, அப்படியே பார்த்துன்னு. என்ன டீஸ் பண்ணுறியா? அப்படி இல்லை, இங்கே பாரு, நான் 1 மாதமாகவே வாக்கிங்லாம் போவே இல்லை. யார் சொன்ன 1 மாதமாக வாக்கிங் போகலன்னு? ஆமாம், நம்ம ப்ளே அந்த கீழே கார்டனில் போய் நடப்போம்ல, இந்த தடவை நடக்கவே இல்லை பாரு. அதுதான் ஆஃபீஸில் நடந்துன்னுக்குல்ல. சுகா, இங்கே பாரு, நேத்தரோட முடிஞ்சிச்சு ஆஃபீஸ் வேலை, நீ எட்டி கூட பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு ஒரு 10 days டைம் கொடு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறேன், ஓகேவா? ஆனால் இந்த 10 days அம்மா கூட இரு. இன்னும் 2 to 3 ஹவர்ஸில் உங்கள் அம்மா வந்துடுவாங்க, அவங்க கூட இரு. கொஞ்ச நேரம் ஜாக்கி சான், சின்சான்லாம் கார்ட்டூன்ஸ் பாரு, முடிஞ்சிடும். இப்படி இங்கே பாரு, ஒரு எபிசோட 40 நிமிஷம் இருக்குது தெரியுமா? நீ எப்போவுமே வந்து 40 நிமிஷத்தை பல்ல கடிச்சிட்டு பார்ப்பேன். நல்லாவே நமக்கு இருக்குது. 40 நிமிஷம் ஒரு எபிசோட். அப்படியே சில எபிசோட்ஸ் பார்த்தாலே போதும், அவ்வளோதான், வந்துடுவாங்க, புரியுதா? அப்படியே உட்கார பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோல்டர் பிடிச்சி அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு, இந்தா பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சின்சான், டோரேமான், இதனது ஜாக்சனா அதெல்லாம் பார்த்துட்டு, ஓகேவா? நான் வந்துடுறேன், ஓகே? சுகா, ஜிமினா, இதுக்கு மேலே எல்லாம் பிடிச்சிக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடான். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போயிடறான். இந்த சுகா ஏன் தான் இப்படி பண்ணுறான், பூனை குட்டி மாதிரி. ஷோபா நைஸாக கிளம்பிட்டான் பாரு. அம்மா பார்த்துக்கு இன்னும் எவ்வளோ நடந்தும் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவனும் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க அம்மா வந்துடுறாங்க, காலிங் அடிக்கிறாங்க. அவனும் பொறுமையாக நீதானம்மா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மனா, எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா, வாங்க. ஏன் சோகமாக சொல்கிறேன்? என்ன சுகா அவங்கள கூப்பிட்டாங்க, அவனை நான் இருக்க சொன்னால் நீங்கள் இருக்கீங்க. இந்த டைம்லலாம் புருஷன் இருக்கணும் தெரியுமா? ஆனால் என் அம்மா நிற்கிறாங்க. புருஷன் இடத்துலாச்சும் அம்மா இருப்பாங்களா? அம்மா இடத்துல தான் புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ என்ன, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லலாமா, ஆனால் அவன் இடத்துல நீங்கள் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அவன் இடத்துல அவன் தான் பார்த்துக்கணும் என்னைய. அவன் என்னன்னா ஆஃபீஸை பார்த்துன்னுக்கான். அவன் என்ன ஆஃபீஸ் தான் அவன் ஒய்ஃப்னு நினச்சின்னுக்கானா இவன்? ஐயோ, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ல. சரி வா, உனக்கு என்ன செஞ்சு தரவா? எனக்கு எதுவும் வேணாம். சுகா, சாரி ஜிமினா,
சாப்பிடு வா, இந்த டைமில் இவ்வளோ சாப்பிடணும் தெரியுமா நீலாம்? வா சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இப்படி தான் 10 நாளும் போகுது. இந்த 10 நாளும் அவனை எப்படியோ ஏமாத்தினுக்கான். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாளும் ஆகுது. அத்தை சொல்லு சுகா. அத்தை அவனை எப்படியாச்சும் பார்த்துக்கோங்க அத்தை, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் விடவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்த்துக்கோங்க, இந்த 1 மாதம் எப்படியாச்சும் தள்ளி போட்டுருங்க. அவனை இதுக்கு மேலே என்னால் ஃபேஸ் கூட பண்ண முடியல. அவன் என்னென்னா என் மேலே கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னால் இவனை எப்படி என்னால் இந்த ஒரு பக்கம் ஆஃபீஸு ஒரு பக்கம் ஜிம்மு அப்படி இருக்கிறது என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல. சாரி, அவன் இடத்துல சாரி என் இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. அவனை பார்த்துக்கோங்க அத்தை, அவனை எப்படியாச்சும் சமாளிச்சிருங்க, நான் வந்துடுறேன் எப்படியாச்சும். அதே மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் வர போகிறேன், ஒரு 2 நாள் ஆகும். அவனை எப்படி நான் சமாளிக்கனே தெரில, நீங்கள் தான் பார்த்துக்கணும். சுகா மாப்பிள்ளை, என்னால் அவனெல்லாம் பார்த்துக்க முடியாதே, அவனே என்னை ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே கத்தின்னு தான் இருக்கான் என் மேலே அப்படின்னு சொல்லி அவனும் அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, பிளான்லாம் போடுறாங்க. சரி ஓகே, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, பிஸ்னஸ் ட்ரிப் போங்க. நான் வந்து அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சாக்கில் அப்படியே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். 2 நாள் அவனை வச்சு பார்த்துக்கிறேன், அப்படியே வீட்டுக்கு வந்துடுங்க. ஆனால் வீட்டுக்குன்னா இந்த வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் தங்கிட்டு போங்க, அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன். சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்முனை அவனை இது பண்ணி லைக் அவனை என்ன சொல்ல அவனை கலப்புறாங்க. பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜிம்மன் பேக் பேக் பண்ணியாச்சு, நீ எங்கள் வீட்டுக்கு தான் வர சரியா? அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? சுகா இருக்கான்ல, சுகா வந்து அவனுக்கு வேலை இருக்காமே, அதனால தான், வேறு எதுவும் இல்லை ஓகேவா? அவன் ஆஃபீஸும் பார்த்துப்பான்ல, அதனால தான். நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு 2 நாள் இங்கே என் கூட தங்கிட்டு போ. அவன் வந்து ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் கழித்து அவன் உனக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் சரியா? சுகா இங்கே சுகாவா வேலை தான் நிற்கிறான். இரு, அவன் பேசினுக்கான், ஃபோன் பேசினுக்கான். அவன் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவன் உள்ளே அனுப்புங்களேன். சரி அப்படின்னு சொல்லி அவனும் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு அவனை உள்ளே கூப்பிட்றான், நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். உள்ளே போய் பார்த்தா சுகா அப்படின்னு சொல்லி அவன் தலைக்கு பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் இருக்கிறது அப்படியே 2 தலைக்கு 3 தலைக்கு கண்டினியூஸாக போகிறான். என்ன பண்ணுற? ஜிம்னா என்ன பண்ணுற? உனக்கு என்ன பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கா? என்ன இல்லையே, பொய் சொல்லாத சுகா. ஆமாம் சுகா, ஆமாம், ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? அத்தை சொன்னாங்களா? அத்தையும் சொல்ல, எங்கள் அம்மாவும் சொல்ல, ஒன்றுமே சொல்ல, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். 2 நாள் என்னை விட்டு நீ இருக்கவே மாட்டேன், அதுவும் ஆஃபீஸு வீட்டில் என்னை விட்டுட்டு போவேன். இது என்னை நம்ப சொல்கிறியா? இங்கே பாரு, கொஞ்ச நாள் தான் இரு, நான் வந்துடுறேன் எப்படியாச்சும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறேன் தானே சொன்னேன். சாரி. இங்கே பாரு, இந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கேயே இருக்கேன் 1 மாதத்துக்கு, என்கிட்ட வரவே வராது. ஜிம்னா பாப்பா ப்ளீஸ் பாப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பாப்பா. நான் இங்கே பாரு 2 நாள் வந்துடுறேன், 2 நாள் கழித்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். அம்மா அங்கேயே தான் இருந்துருவாங்க, நீ என் கூட தான் இருப்பேன் ஓகேவா? நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் எடுத்துக்கிறேன், நான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் அதுதான் பேசினேனே. போய் சொல்லாத சுகா, நான் சத்தியமாக போய் சொல்லலை. இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன் ஓகேவா? இருக்கிறேன் ஓகே? ப்ளீஸ் சுகா, சரி ப்ளீஸ் ஜிம்னா என்கிட்ட கோச்சிக்காத ப்ளீஸ். கன்ஃபார்மா? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 2 ஜிம்மனையும் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவனும் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறான். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஐஸ்.